ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கும் தீர்வாக பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு நாற்காலியில் அமர்ந்து செய்யக்கூடிய யோக பயிற்சிகள். நிறைய நபர்கள் கேட்கக்கூடியது மாணவர்களுக்கு உகந்த பயிற்சிகள், அது நாற்காலியில் அமர்ந்தே பண்ணணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நிறைய டைம் இல்லை, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இல்லை 8 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சேரில் உட்காந்து படிப்பதற்கு முன்பாக அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, நல்ல ஞாபக சக்தி, தெளிந்த சிந்தனை, மெமரி பவர் நன்றாக இன்க்ரீஸ் ஆகணும். அவங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடாது, நேர்முகமான எண்ணங்களோடு மாணவர்கள் வாழணும். அதற்குரிய பயிற்சிகளாக ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ மாணவர்களுக்கு முதுகு வலி இருக்கக்கூடாது, கழுத்து வலி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு இரத்த ஓட்டம் சீராக இயங்கணும், மூளை செல்களுக்கு நன்றாக இரத்த ஓட்டம் பாயணும், பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி நன்றாக சுரக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஞாபக சக்தி நன்றாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு தெளிந்த சிந்தனை இருக்கணும், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடாது, எப்பொழுதும் பாசிட்டிவ் தாட்டில் இருக்கணும். இன்றைய சூழல்கள், பல வகையான சூழல்களில் மாணவர்கள் வாழக்கூடிய நிலை. கையில் செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோனில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அவங்க நல்லதையே பார்த்து அந்த நல்ல விஷயங்களை மட்டும், அறிவில் மலர்ச்சி அடையக்கூடிய விஷயங்களை மட்டும் மாணவர்கள் செல்ஃபோன் வந்து எடுத்துக்கிடணும். அப்போ அப்படிப்பட்ட அந்த இதெல்லாம் வரணும் அப்படின்னா அதான் கேரக்டர்னு சொல்கிற மாதிரி குணங்கள். இந்த குணங்கள் நல்லா வரணும்னா முதல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கணும், நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் நன்றாக இயங்கணும், நரம்பு மண்டலங்கள், மூச்சோட்ட மண்டலங்கள், வெப்ப ஓட்ட மண்டலங்கள், ஜீரண மண்டலங்கள் எல்லாமே நன்றாக இயங்கணும். அப்போ தான் உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது தான் எண்ணத்திலும் ஒரு தெளிந்த சிந்தனை கிடைக்கும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு முன்பாக சின்ன சின்ன பயிற்சிகளின் மூலமாக அவங்க நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சிறப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலும் அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள், எதிர்மறை எண்ண ஓட்டங்கள் வராமல் வாழ முடியும். இப்போ நிறைய மாணவர்களுக்கு முன்கோபம் நம்ம நிறைய பேருக்கு இருக்குது பார்க்குறோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அவங்களுக்கு படிக்கக்கூடிய சிலபஸ் அதிகமாக இருக்கலாம். இப்போ கல்லூரியில் படிக்கிறவங்க சில சமயங்களில் சூழ்நிலையின் காரணமாக செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயரில் அரியர்ஸ் இருக்கலாம். இப்போ தேர்ட் இயர் வந்திருப்பாங்க, செகண்ட் இயர் அரியர்ஸையும் முடிக்கணும், தேர்ட் இயரையும் முடிக்கணும். அப்போ அதில் அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம், ஒரு கோபம் வந்துடுது. அப்போ அந்த கோபம் இல்லாமலும் மன அழுத்தம் இல்லாமலும் அவங்க பதட்டம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்படணும். அப்போ மாணவர்களுக்கு இதில் இந்த கேரக்டர் எல்லாமே முத்திரைகள், யோகாசனங்கள் நிச்சயமாக கொடுக்கும். இதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல தன்னம்பிக்கை கிடைக்கும், விடாமுயற்சி கிடைக்கும், ஒரு ஒழுக்கமாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை முட்டியில் வச்சுக்கோங்க. முதல்ல மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். இப்போ 2 கை முன்னாடி வச்சுக்கோங்க, கை எப்படி ஆதி முத்திரை. நல்லா இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணிக்கிடணும். இப்போ கை பக்கவாட்டில் வச்சுக்கணும், மூச்சு உள்ளெழுத்துட்டு மூச்சு வெளியே விட்டுட்டு. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இப்போ கை நல்லா மூச்சு உள்ளெழுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஒரு 5 முறை பண்ணிக்கணும். இப்போ மாணவர்கள் அப்படிங்கிறனால ஈஸியாக அவங்களுக்கு உடல் வளையும் தன்மை இருக்கும். ஒரு கால் மட்டும் நீட்டிக்கிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 2 கால் நீட்டிக்கோங்க, கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ சேரில் கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க, கால் நல்லா அகட்டிக்கோங்க, 2 கால் அகட்டிக்கோங்க, கை பின்னாடி கட்டிக்கோங்க, மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கலை குனிங்க.
1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒவ்வொரு சைடாக மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 கால் சேர்த்து உட்காந்துக்கோங்க. இப்போ மாணவர்களுக்கு உகந்த முதிரைகளாக பார்ப்போம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நார்மல் பிரீத்திங். முதல்ல ஞாபக சக்தி கொடுக்கக்கூடிய ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரலே ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை முஷ்டி முதிரை. 4 விரலும் அடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது கோபம் வராமல் தடுக்கக்கூடியது, பதட்டம் வராமல் தடுக்கக்கூடியது. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மாணவர்கள் படிப்பதற்கு முன்பாக 2 நிமிடம். நம்மிடம் இருக்கக்கூடிய முன்கோபம் நீங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாணவர்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வரக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய உத்திரபோதி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. 2 ஆள்காட்டு விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கட்டை விரல் விட்டு வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் உடலை விட்டு உள்ளத்தை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயக்கூடிய சின்முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அப்படியே இந்த சின்முத்திரையிலே ஒரு சின்ன தியான பயிற்சி மாணவர்களுக்கு. கண்களை மூடி தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்ப பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலைவெளி தசைகள், தோள்பட்டை வெளி தசைகள், வலதுகை இடதுகை வெளி தசைகள், ஹிருதயத்தின் வெளி தசைகள், வயிற்று வெளி தசைகள், வலதுகால் இடதுகால் வெளி தசைகள். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அப்படியே மூளை உள்பகுதி மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. ரிலாக்ஸ் டீப்லி. அந்த மூளைக்கு கீழே 2 நாளமில்லா சுரப்பிகள், பிட்ரூட்டரி பீனியல் கிளாண்ட். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தொண்டை உள்பகுதி தைராய்டு அண்ட் பேராதைராய்டு. மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹார்ட் இன்சைடு தைமஸ் கிளாண்ட். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த இதயத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம். வயிற்று உள்பகுதி சிறுகுடல் பெருங்குடல் பேங்க்ரியாஸ். மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். சிறுநீரகம் சிறுநீரகப்பை. வலதுகால் இடதுகால் உள்பகுதி ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். ஆழ் மனதில் இந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றேன். ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. இயற்கை நமக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. உடலை தாண்டி பிராணனை தாண்டி புத்தியை தாண்டி பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் பொருந்திய மெய் உணர்வாக இருக்கின்றேன். என்னால் எதையும் சாதிக்க முடியும். அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ்.
நார்மல் ப்ரீதிங். ஒரு நிமிடம் மூச்சை மட்டும் அப்படியே கண்களை மூடி வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மாணவர்கள் எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க கூட இந்த ஹாகினி முத்திரை, படிப்பதற்கு முன்பாகவும் இந்த முத்திரை, நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ், நார்மல் பிரீத்திங் 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முஷ்டி முத்திரை, நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மாணவ செல்வங்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்கள், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கின்றவர்கள், தொழிலதிபர்கள் எல்லோருக்குமே நல்ல ஒரு ஆற்றலையும் உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது. இது நன்றாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகச் சிறப்பாக நல்ல ஞாபக சக்தியோடு அவர்கள் அதிக மதிப்பெண்களும் பெற முடியும், ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். யாராருக்கெல்லாம் மனச்சோர்வு உடல் சோர்வு ஏற்படுகின்றதோ அவர்கள் அனைவருமே இந்த பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.